இதுதான் இந்த கோட்டை. நம்ம இங்க இருக்கிறது வந்து வந்துட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த கோட்டை மதிலுக்குள்ளார. ஹாய் गाइस, இப்போ நம்ம வந்து அங்க பார்க்க போறோமா? இங்க பாருங்க, எது மேல ஏறி இருக்கான் பாருங்க. பாத்து 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 பரணி, பாத்து வா. சரி வாங்க, நம்ம கோட்டை போய் பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இந்த மதில் பாருங்க எப்படி இருக்கு. அதுக்கு மேல தான் ஏறணும் நம்ம. அதுக்கு மேலலாம் ஏற முடியாது. இதுதான் இந்த கோட்டையுடைய நுழைவு வாயிலுக்குள்ளார வந்திருக்கோம் நம்ம. அதுக்குள்ள போலாம் நம்ம. பாருங்க எவ்வளவு பெரிய கல்லு பாருங்க. யோரா வெரிஸ். நீ எல்லாம் இது பக்கத்துல போய் நின்னா அப்படியே எலி மாதிரி தெரியுது. அந்த கல்லு பக்கத்துல இதுக்குள்ள குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. வா வாங்க வாங்க. அங்க பாரு எவ்வளவு சத்தம் போடுறாங்க எல்லாரும். அது என்னது? அது கல்யாண மஹாலா? ராஜாவுக்கு இங்கதான் கல்யாணம் நடக்குமா? அதுக்கு மேல நம்ம போய் பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு பேர் போயிட்டு பார்த்துட்டு வராங்க. ஓ, இங்க இருந்து தெரியுது பாருங்க, இதான் ராஜா கோட்டை. ராஜா கோட்டை மேல போலாம். இது வந்து கல்யாண மஹால் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போய் பார்க்கலாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. சத்தம் பயங்கர சத்தம் கேக்குது. நம்ம போயிட்டு பார்க்கலாமா? வாய்ப்பு இல்ல ராஜா. இதுயா இது நம்ம இந்த நெற்களஞ்சியமா? இதான் என்னென்னு சொல்றதுக்கு ஒரு கைடு வேணும்ல நமக்கு. புரியல என்ன சார் இது? ராஜா உடற்பயிற்சி செய்யற இடமா? அதுதான், அதை சொல்லு எல்லாருக்கும். ஒரு இடத்த சுத்தி பார்க்க வந்தா அந்த இடத்த என்ன பண்ணக்கூடாது, குப்பை போட்டு அந்த இடத்த வீணாக்க கூடாது. அப்படியா? பாரு இந்த வருஷம் வந்து இங்க வந்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய இதை கஷ்டப்பட்டு போன வர படிச்சாங்க. நெட்டு கனெக்ஷன் கட்டாயம் வச்சு இதுல அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தொல்லியல் துறை போட்டிருக்கிற இந்த போர்டு எதுக்கு? ஓஹோ ஹோ ஹோ வார்னிங். இங்க பாருங்க எல்லாரும் இங்க ஒரு ஈவினிங் இதில் விளையாடும் போது ஒரு வீடியோ எடுக்கிறீங்க. இது எடுக்கல, இது லைவ்ல போயிட்டு இருக்கு. நீங்க போய் விளையாடுங்க, போய் விளையாடுங்க, போய் விளையாடு பரணி. அங்க பாரு ஊஞ்சல் விளையாடுறாங்க பாரு எல்லாரும், எவ்வளவு அழகா விளையாடுறாங்க பாரு. இது என்ன மரம் சொல்லு? பேனியன் ட்ரீ, ஆலமரம். போங்க போப்பட்ட, நீ ஒன்று பிடிச்சிக்கோ. பயமா இருக்கா? பாப்பாலாம் குட்டி பாப்பாலாம் தொங்குறா. சரிம்மா இதை பிடிச்சிக்கோ. ஒன்றும் இல்லை, பிடி கம்பி. இது 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 தொங்கு விழுது, இதுக்கு பேர் விழுது. சரி தொங்கு, இதை பிடிச்சிக்கோ, இதை பிடிச்சிக்கோ. ஆடுனாவா? நீ ஒரே ஒரு வாட்டை ஆடிடு. அவர் தம்பி ஆடுறான் பாரு அழகா. தொங்க, நீ இந்த மாதிரி ஹைட்டா பிடிச்சிக்கோ. இது பாரு ஆயா போற, இது எல்லாரும் தொங்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆயா ஒன்று எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க. பசங்க இதில் தொங்கி எங்கேயாவது கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையும் தொங்குறதெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. வாங்க போலாம். அவனுக்கு தொங்க தெரியல சேராக்கு, அதனால அவன் என்ன பண்றான், தொங்கறதே பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுறான். பரணி பேண்ட் கழுறது கூட தெரியாம தொங்குறான். எதுக்கெல்லாம் போல இப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவோம் வாங்க. அங்க அகழி அகழி போய் பார்க்க வாங்க. பாருங்க எவ்வளவு குப்பை போட்டுருக்காங்க.
இது எவ்வளோ பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்தினுடைய விழுது தான் அது. இப்போ எடுக்கலாம்டா சேரா. தொங்கண்ணா ஆயாவும் போயிட்டாங்க. கேட்குமே. வெள்ளைக்காரங்களை வந்து பாண்டிச்சேரியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சட்டக்காரங்க. சட்டக்காரங்க அப்படின்ற எங்கள் மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க. சட்டக்காரங்க. எங்கள் வீட்டுக்கார் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்கள தூக்கி வச்சுருந்தாங்களாம். சட்டக்காரங்க இங்கே தான் தூக்கி வச்சுருந்தாங்க. எனக்கே கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. இதுதான் வந்து அகழி. இங்கே வந்து தண்ணி இருக்கும். இது குளிக்கிற இடம். ராணி ராஜாக்கள்லாம் வந்து குளிக்கிற இடம். அது பாருங்கள், கிண்ண மாதிரி. நான் சின்ன பிள்ளையா வந்தப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த அகழியும் இந்த அதுதான். நான் வந்து அப்போ அம்மின்னு சொல்லுவேன். இங்கதான் வந்து ராஜா வந்து குளிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா வந்து படுத்த இடம். படுத்த இடம் குளிச்ச இடம். அது குளிச்ச இடம். மஞ்சள் அரைச்ச இடம். என்னது? மஞ்சள் அரைச்ச இடம்னு சொல்றாங்க. மஞ்சள் அரைச்ச இடமா? அப்படிதான். அதான் இங்கே யாரும் வரதுக்கு மாதிரி அங்க இருக்குது. பாருங்க, இந்த மஹால்ல வந்து எவ்வளவு சத்தம் கேக்குது பாருங்க. என் பசங்களும் ரொம்ப குஷி ஆயிட்டானுங்க. கேமராவில் கொஞ்சம் துடைக்க வேண்டியது இருக்குது. கேமரா துடைக்கணும். ஃப்ரண்ட் கேமரா துடைக்கணும். எல்லாரும் தெரியுது. ஓ, அதனால தெரியுதா? மிஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி தெரியுது. இது தெரியாம நம்ம நான் எவ்வளோ குண்டா இருக்கேன். இந்த கையில் இந்த சைடு இருக்கிறேன். இது தெரியுதுல வேஸ்டா. இங்கே பாருங்க, இதுதான் கல்யாண மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. செஞ்சிக்கோட்டையில் இருக்கோம் நம்ம இப்போது. என் பசங்களுக்கு கூட்டு வந்து காமிக்கிறதுன்றதுக்காக இங்கே கூட்டு வந்தேன். உங்களுக்கு இந்த கோட்டையெல்லாம் தெரியுதா? அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக. இது வந்து ராஜா குளிச்ச இடம். இங்கே மக்கள் வந்து சும்மா இது பார்க்குறதுக்கு வந்து இது ஒரு அகழி பார்க்குறதுக்கு கம்மி மாதிரி இருக்கிறதுனால ராஜா மஞ்சள் அரைச்சி குடிச்சாரு அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே என் பசங்களுக்கு ரொம்ப இது பாருங்கள், இதுதான் ராஜா கோட்டை. நம்ம மேலே போகணும். ஆனால் எனக்கு டைம் ஆகிடுச்சு. 4:30 வரைக்கும் தான் இது இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்து கோட்டைக்கு மேலே போகாமல் கீழே இருந்து மட்டும் நாங்கள் இந்த கோட்டையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பசங்களை கூப்பிட்டு கிளம்பலாம். இன்னொரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து இருந்து அதுக்கப்புறம் இங்கே இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். அப்புறம் இந்த 2 கோட்டையும் மேலே வரைக்கும் ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். என்ன பட்டும் இன்னைக்கு நம்ம போக முடியாது செல்லம். இப்போ அவங்க மூடிடுவாங்களாம், கேட்டை மூடிடுவாங்க. சேராவும் பரணியும் இப்போ போட்டோ ஷூட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டு கீழே விழுந்துட போறீங்க. சேரம்மா நீல்ல அப்படியே நில்லு. இங்க பாருங்க, போஸ் கொடுக்குறான் பாருங்க. எவ்வளவு அழகா போஸ் கொடுக்குறான் பாருங்க சேரா. அழகா இருக்கா சேரா. சேரா தான் இன்னைக்கு எல்லாருக்கும் கைட் பண்றான். இந்த கோட்டை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு போலான்னு சொன்னதே வந்து சேரா தான். அதனால அவன் என்னென்ன சொல்றான்னு நீங்களே கேட்டுக்கோங்க. சொல்லு சேரா, இது என்ன சொன்னாங்க? கல்யாணம் போக முடியாது. சும்மா வெளியே வந்து சுத்தி வேடிக்கை போகக்கூடாது. இறங்க பார்க்குற உள்ள இருந்து ஜனங்க வராங்க. அந்த செஞ்சிக்கோட்டையில வாங்க உள்ள போயிட்டு வரலாம். வாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம். நீங்க போயிட்டு உள்ள போய் பார்க்க போறீங்க. அதுக்குள்ள பார்க்க முடியாது. உள்ள என்ன பார்க்கு எல்லாம் இருக்கு? சும்மா படி ஸ்டெப் மாதிரி இருக்கு. வெறும் படிக்கட்டு தான் இருக்கான் சேரா. பரவாயில்ல பாய் பாய். சரி இங்க நில்லு சேரா. இங்க இருந்து போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கு சேரா. பின்னாடி பாரு அந்த கல்யாண மாளிகை தெரியுது. ஏங்க நீ உட்காரலாங்க. அந்த கல்யாண மாளிகை எல்லாம் தெரியுது. அழகா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க.
இப்போ இங்கேருந்து நம்ம இந்த ஒரு சின்ன மேடை மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே தான் வந்து மலை இருக்குது. ஓ, இது வந்து குதிரைகள் கட்டி வைக்கிற இடமா? நம்ம அழகான அழகுக்காக கட்டி வச்சுருப்பாங்க போல் மதில்னு நினச்சோம். இப்போ தான் சொல்கிறாங்க அது குதிரைகளை ஒரு இதுலேயும் ஒரு குதிரைகளை கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னப்பா இப்போ பாருங்கள், சேரை வந்து அந்த கல்யாண மாளிகை வந்து அவன் கையில் இருக்கிற மாதிரி போஸ் கொடுக்குறான். இல்லைப்பா, இப்படி கை மேலே வச்சுன்னா அதை பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி வை மேலே. இப்படி தான் எல்லாரும் தாஜ்மஹாலை ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்படி வா, இன்னும் கொஞ்சம் நோந்து வா. இல்லையே, நமக்கு ஆங்கிள் சரியாக வரல, எனக்கும் எடுக்க தெரியல. அதனால நம்ம சுற்றி மட்டும் வேடிக்கை காமிச்சிட்டு போகலாம். சரியா? சரி, இங்கே பாருங்க. என்னங்க, என்ன பாட்டு? டும் 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 படத்துலையா? ஆமாம்மா, இங்கே தான் எடுத்ததா? அதுக்குள்ளே போக முடியாது. இதுக்குள்ளார போகலான்னு சொல்கிறேன். இதுக்குள்ளார என்னால் நடக்க முடியுமான்னு தெரியல. எத்தனை படிக்கட்டு இருக்குமா உள்ளார? இருக்கு பாருங்க, எல்லாம் ஒரு 50 படிக்கட்டு இருக்கு. கஷ்டமாக தான் இருக்குதா? இல்லை இல்லை, இது கொஞ்சம் இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதோட அப்படியே போயிடுவோம். ஓ, அங்கேருந்து வர்றதே இது உள்ள இருந்து தான் வர்றதா? ஓ, நாங்கள் வேற வழியாக வந்துட்டோமோ? சரி சரி சரி. அப்படியா? இது உள்ள கோட்டைலாம் கிடையாதா? இங்க பாருங்க எவ்வளோ. அப்படியா? சரி, இங்க இருந்து பாருங்க, இது தெரியுது பாருங்க. இந்த அகழிக்குள்ளே இருக்கிற அந்த கல், ராஜா அதனால சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரியான இந்த அம்மி டைப்பில் இருக்கிற அந்த இது தெரியுது நல்லா. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த வியூ வந்து நல்லா செஞ்சி கோட்டையை வந்து அழகாக காமிக்குது நமக்கு. பாருங்க அங்கே இப்போ இந்த சைடில் வந்து உங்களுக்கு தெரியுதுல, லாஸ்ட்டில் அது வந்து இங்கே இருக்கிறது வந்து களஞ்சியம் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து களஞ்சியமா. இங்கே வந்து ராஜா வந்து உடற்பயிற்சியும் செஞ்சுதான் சொல்கிறாங்க. இந்த மலை எப்படி தெரியுது பாருங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த ராஜா கோட்டை. இங்கே பாருங்க, பசங்கள்லாம் எவ்வளோ அழகாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. வாங்க, இப்போ நம்ம வந்து நெற்களஞ்சியம் பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். உடற்பயிற்சி கூடம், நெற்களஞ்சியம். சரி, நீங்க வந்து காமிங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. வியூவர்ஸ், உங்களுடைய வியூவர்ஸ் தானே இவங்க எல்லாரும். இவங்களுக்கு நீங்க தானே சொல்லணும். என்னாச்சு? 5:30 டைம் இருக்கு. பொறுமையா போ. அதே சொல்ல மாட்டாங்க. லவர்ஸ்க்கு தான் அத பாருங்க, வழி பாருங்க. அது இல்ல, இப்ப நாங்கலாம் வந்து வர முடியாது. அவங்களுக்கு 4:30 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. நான் நினைச்சு போறேன். இல்ல, இவங்க உங்களை 4:30க்கு போங்கன்னு சொன்னாதான் நீங்க 5:30க்கு போவீங்க. அவங்க அந்த எவிடன்ஸ் வச்சிருப்பாங்க. நான் இவங்க நீங்க கேட்டா கேட்பாங்க. வா வா வா. எங்க போற? இன்னைக்கு நின்னு 3 பேசுங்கடா. நம்ம வந்து யானை குளம். அப்படியா? நாங்கள் எங்க சரிம்மா, இப்போ நாங்கள் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலான்னு இருக்கிறோம். தேங்க்யூ. இந்த பூ வந்து நாங்கள் தாத்தா பூ சொல்லுவோம். சண்டை வரும்போது அம்பு தெரியாது, அம்பு விடுற மாதிரி சட்டையில் குத்துமா? இந்த செடி என்ன செடிங்க? இது அம்பு செடி. ஆமா, குத்தி இருக்கு பாரு சட்டையில, ஏதோ குத்தி இருக்கு பாரு. ஓ, இது அம்பு செடியா? இதை வந்து நாங்க தாத்தா பூ சொல்லுவோம். எங்களுக்கு யார் மேலே கோவம் இருக்கு அப்படின்னா, என்னை போய் இப்படி திட்டினல்ல, நீ செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு இது கழுத்தை வெட்டிடுவோம். சின்ன வயசுலலாம் நாங்கள் நிறைய இந்த மாதிரி தாத்தா பூ எடுத்து கழுத்தை வெட்டியிருக்கோம். இது வந்து முக்குத்தி பூ. இந்த காயம் பட்டுச்சுன்னா நம்ம காயத்துக்கு இதனுடைய இலைகளை கசக்கி மருந்தாக போடுவாங்க காயம்பட்ட இடத்துல. அந்த பூச்செடி தான் அது. இப்போ நம்ம செஞ்சிக்கோட்டை தெரியுதா? எங்களுக்கு இங்கே தான் போக மனசே இல்லை. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால இந்த கோட்டையை வந்து முழுசாக பார்க்க முடியல. ஏதோ கொஞ்சம் எடுத்து பார்க்க போகிறோம். இங்கே எல்லாரும் வந்து இந்த ஆலமரம், இங்கே இருக்கிற இந்த ஆலமரம் தான் ரொம்ப அழகாக இருக்குது. அதை பிடிச்சி தொங்கலாடுறது ஜாலியாக இருக்குது. லக்ஷ்மி, நானும் ஒரு மரத்தையும் நீ ஒரு மரத்தையும் பிடிச்சி தொங்குவோமா? சரில, நீ உன்னுடைய நீ வந்து லைவ் பண்ணு. நீ பயப்படவே தேவை, கீழே விட மாட்டேன். இது பிடி, அப்படி தொங்கு. இதுல லைவ், இதுல தெரியக்கூடாது. சரி, இந்தா நீ போயிட்டு உன்னுடைய வியூவர்ஸ்க்காக நீ பேசு. இதை பாருங்க, இது ஆலமரம். இதை வந்து
இப்போ வந்து நாங்கள் போகிறோம். இப்போ நம்ம முதல் பயிற்சி குளத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து லைட் ஆன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் லைட் ஆன் பண்ணிக்கணும், ஏன்னா அங்கே ரொம்ப இருட்டாக இருக்கும். வாங்க நம்ம உள்ள போயிட்டு கத்தலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள போயிட்டு கத்தலாம் 2 டைம்ஸ். இத பாருங்க, இதான் அப்புறம் செட் பண்ணணுமாங்க? ஆமா. உள்ள கணக்குதா? இது போயினா இருக்குது. ஆமா, பாத்துட்டு இருப்பாங்க இப்போ. யாரு? இங்க வச்சடா. சரி இங்க காட்டு. மேல பாருங்க. மேல பாருங்க மேல. இப்போ வந்து இது அந்த நெற்களஞ்சியமா? இது என்னது? இது வந்து உடற்பயிற்சி கூடம். ராஜாவினுடைய உடற்பயிற்சி கூடம். இப்போ நான் வந்து கையை வச்சு முடிச்சிட்டேன். எல்லா வியூவர்ஸ்க்கும் சாரி. பரணிதர் எங்க ஓடுறீங்க? நாங்க எல்லாம் உள்ள போறோம். நாங்க போய் ராஜா கூட உடற்பயிற்சி பண்ண போறோம். என்ன ஆச்சு? இப்போ நாங்கள் வந்து உடற்பயிற்சி கூடத்துக்குள்ளார போகிறோம். இங்கே நிறைய எக்கோ கேட்குது. இது வந்து என்னன்னு தெரியுமா? நம்ம பேசுறது வந்து திருப்பி பேசு. இது வந்து ஏன்னா நம்ம ரொம்ப இது வந்து ஒரு நம்மளாம் இதெல்லாம் என்னதுப்பா? இது வந்து ராஜா வந்து எக்ஸசைஸ் பண்ணுற இடம். இதுக்குள்ளார வந்துட்டு உடனே நாங்கள் பேசுறது எல்லாமே எக்கோ கேட்குது. இந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறம் தான் இது எப்படி கேட்குது அப்படின்றது எங்களுக்கே தெரியும். இப்போ பேசும்போது எக்கோ கேட்க மாட்டேன். சேராவும் பரணியும் ரொம்ப குஷியாயிட்டாங்க. சேரா வந்து இப்போ பரணி கத்திக்கிட்டே இருக்கான். கேட்குதா உங்களுக்கு? சேரா ராஜா எக்ஸசைஸ் பண்ண இடம்னு சொன்னோடனே அவன் வந்து இங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டு பார்க்குறான். பரணி தொடப்பத்தில் பெருக்க தேவையில்லைப்பா, இங்கே பெருக்கி தான்ப்பா வச்சுருப்பாங்க. பாருங்க, இதுதான் அந்த ராஜா வந்து எக்ஸசைஸ் பண்ண இடம். வெளிச்சம் வர்றதுக்காக இந்த சந்து வச்சுருக்காங்க. மேலே பாருங்க, மேலேயும் அந்த சந்து வச்சுருக்காங்க. இந்த சந்து வழியாக இந்த அறைக்குள்ளார வந்து நல்ல வெளிச்சம் கிடைக்குது. இங்கே இருக்கிற ஜன்னல் பாருங்க, இங்கே ஒரு அழகாக ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க. இந்த ஜன்னல் வழியாக பார்த்தா என்ன தெரியும்? இந்த சுவருடைய மட்டும் பாருங்க எவ்வளோ. இருப்பட்டும். நம்ம வெளியே போகிறோம். கீழே பார்த்து போ. அங்க வாங்க. இப்போ நான் வந்து சுத்தி காட்டுறேன் இந்த இடத்தெல்லாம். வாங்க. ஏய் இது நல்லா வா. சுத்தி காட்டுறேன் பாருங்க அந்த சைடு. பாத்துக்கோங்க. அடி வாங்குற சும்மா இதெல்லாம். ஏதோ போடு. நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாரும் இங்கே வந்துருக்காங்க. இது வெக்கேஷன் மேஜர் வந்திருக்காங்க எல்லாரும். அதான் பாருங்க. இது என்னது? இந்த கோட்டை மாதிரி இருக்குது.
அந்த மேல இருக்குல்ல குங்கா, அது வந்து தண்டனை கொடுப்பாங்களாம். அது ஒரு கிணறு, அந்த கிணத்துல தூக்கி போட்டுருவாங்களாம். எது அது மேல குச்சி மாதிரி தெரியுது அதுவா? ஏதோ ஒரு கிணறு சொல்லுங்களே, தூக்கி போட்டுருவாங்க. பாதுகாக்கத்தை சுத்தி உட்காந்து அங்க ஏதோ ஒண்ணு இருக்குமே, ஒரு கிணறு இருப்பாங்க நினைக்கிறேன், பாதுகாப்புக்காக. பாதுகாப்பு சுத்தி மதில் சுவர் அது அங்க இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த குளத்துக்கிட்ட அந்த கிணறு. இல்ல மலை மேல நம்ம மலை மேல ஏறுறதுக்கு ரவுட் இருக்குது. நம்ம மலை மேல ஏறுறதுக்கு பாருங்க, இதுதான் நம்ம உடற்பயிற்சி கூடம் போனோம். உடற்பயிற்சி கூடம் அங்க தப்பிச்சுனா உள்ளே வர முடியும். அப்படியே பட்ட வரீங்க. சுத்தி மலை. நம்ம போறோம். எந்த இடத்துல மலை மேல உட்காருங்க. அது சின்ன கட்டமா ஒண்ணு இருக்கு, அதுவா? அது வந்து இப்ப இது காவலாளி இருக்கு, மண்டபம் மாதிரி இருக்காங்க. தெரியுதுங்களா? அதோ பாருங்க, இந்த கீழே லைனா இங்க வந்து பே வந்து பே சுவர் தெரியுமா? அப்படி ஒண்ணு தெரியல. தோங்கா கீத்து கீத்தா தெரியுற மாதிரி மேல இருந்து இல்ல, கீழே அப்படியே சுவர் அந்த மரம்லாம் இருக்கு பாருங்க. அந்த மரம் இதுல காமிக்கிறேன் பாருங்க. எந்த பக்காதீங்க, மேல அந்த உச்சிக்கு போங்க. அங்க ஒரு மண்டபம் இருக்குங்களா, அப்படியே லைட்டா கீழே இருங்க. இந்த இடத்துல இப்படி வருது பாருங்க சுவர். 3 மரம் இருக்கு பாருங்க. இந்த மரத்துல இருந்து இப்படி வருது சுவர். இந்த இடத்துல ஜூம் பண்ணுங்களேன். இந்தியாவுல சரி, இங்க கூட கட்டலாம். அவனுங்க அங்கே ஓ கட்டி இருங்க, இதான் மண்டபம். இதோ இருக்க மண்டபம். கீழே தோ வருது பாருங்க சுவர். இப்படியே போதா, தோ போகுது பாருங்க. சுவர் தெரியுது. தோ போகுது பாருங்க சுவர். அங்கே பிளாக் பண்ணுங்க. இதை என்கிட்ட காட்டுங்க. தெரியுது. இது செஞ்சிக்கோட்டையில அது கோட்டை சுவர், அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இது நமக்கு ஜூம் பண்ணி பார்த்தோம். நம்ம ராஜா கோட்டை. இந்த ராஜா எல்லாம் வரலாறு தான் தெரியும். ராஜா போர்ல இறந்துட்டாரா? 1.5-2 வருஷம் தான். நான் பார்க்க போறேன் கிட்ட இருந்து பார்க்க முடியாது. ஏமா வாங்க. இப்ப நம்ம பார்த்தோம், ஒரு சின்ன குழந்தை வந்து கீழே இருக்கிறதால நக்கிங்க. எங்கப்பா ரூட் இருக்கு? ஓ அந்த ரூட்டா? இல்ல ராணிக்கோட்டை தான் ஏறது கஷ்டம்னு சொல்லிருக்காங்க. ராஜா கோட்டை கொஞ்சம் கஷ்டம். இல்ல ராணிக்கோட்டை தான் ரொம்ப கோட்டைக்கு கம்மி ஹைட். அது வர வழியில பார்க்கல, ரைட் சைடுல தான். இது வந்து ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல, இன்னைக்கு உருப்படியா சேராக்கும் பரணிக்கும் ஒரு இடத்த காமிச்சிட்டோன்றது சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஆமா, வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்ற மாதிரி வரலாறு தான் நாங்க சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். நானு ஸ்கூல் படிக்கும் போது தான் வந்தேன், எனக்கும் தெரியல. இல்ல சரக்கொன்றை இல்ல ஆவாரம்பூ தான் நினைக்கிறேன். என்னால போக முடியாது. இது என்ன? வெடி மருந்து கிட்டாங்க. அதுக்கு மேகசின் போட்டுருக்காங்க. இதுவா? மருந்து கிடங்கா இந்த இடம். உள்ள வந்து பீரங்கிகளுக்காக இந்த வெடி மருந்துகள்லாம் வச்சிருக்கிற இடம் போல இருக்கு. அதனாலதான் இதை வந்து எழுதிருக்காங்க. இது வந்து வெடி மருந்து கிடங்குன்னு சொல்லிட்டு போட்டு அந்த ஆரோ மார்க் போட்டுருக்கு. இங்க நிறைய குரங்கு இருக்கு. குட்டி குரங்கு பட்ட கடிச்சிடும் பரணி. குட்டி குட்டி குரங்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அது என்ன புல்ல பிடிங்க சாப்பிடுதா? ஐயோ சாப்பிடுறதுக்கு எதுவும் புல்ல பிடிங்க சாப்பிடு. ஐயோ புளி பசிச்சாலும் புல்ல தின்னாது. ஆனா குரங்கு சாப்பிடுற குரங்கு தின்னும். ஓ அந்த பில்லுடைய குருத்தை மட்டும் சாப்பிடுதா? சைவ குரங்கு. இந்த குரங்கு எல்லாம் உடம்பு சரியில்லாத குரங்கா?
ஆமா புல்லு தானே சாப்பிடுறேன் குரங்கு. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் புல்லு சாப்பிடுற குரங்க. அது பாரு எவ்வளவு அழகா அதை பிச்சு சாப்பிடுது பாரு. சரி 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 வந்துரு வந்துருச்சு கடிச்சிடும். உனக்கெல்லாம் பேன் தாக்காது அது. இங்க பாரு கிரானரி களஞ்சியம் எழுதிருக்காங்க பாருங்க. இதோ பார்க்கலாம் ஆரோ மார்க் எந்த பக்கம் போட்டிருக்கு. இதுக்குள்ளதான் போட்டிருக்கு. இதுதான் அந்த களஞ்சியம் பாருங்க. இந்த கட்டடமே எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. எவ்வளவு தடிமனா இருக்கு. உள்ள பார்க்கும் போதே எதையும் முடியாது போல இருக்கு யாராலையும். இந்த களஞ்சியத்தை கைப்பற்றுறது பெரிய வேலை. இங்க போட்டிருக்காங்க கிருஷ்ணப்ப நாயக்க மன்னரால் கட்டப்பட்ட இந்த களஞ்சியம் செஞ்சிக்கோட்டையில் உள்ள களஞ்சியங்களில் மிகப்பெரியதாகும். கருங்கற்களால் கட்டப்பட்ட களஞ்சியத்தின் கொள்ளளவு 150 அவிகை வட்ட கட்டுமானத்துடன் கூடிய கூரையை கொண்டுள்ளது. இந்த கட்டிடத்தின் நீண்டு காணப்படும் நடு அறையில் 3 பக்கங்களில் 3 படிக்கட்டுகள் காணப்படுகின்றன. களஞ்சிய அறைகளுக்கான வழியாகும். நடுவே உள்ள களஞ்சிய அறையின் இருபுறமும் 2 நீண்ட அறையும் பின்புறம் ஒரு நீண்ட அறையும் காணப்படுகிறது. மேலும் களஞ்சியத்தின் வாயில் பகுதியில் காணப்படும் படிக்கட்டுகள் களஞ்சியத்தின் மேல் கூரைக்கு செல்லும். அவங்க சித்தி நீங்க பாருங்க எங்க பார்த்தாலும் ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு மண்டபம் தெரியுது. வேணுகோபால் சுவாமி கோயில். இங்க ஒரு கோவில் ஒண்ணு இருக்குன்னு போட்டிருக்காங்க. மேல இருக்குதா அதான் பார்ப்போம் வாங்க. இது வந்து யானை நிற்க வைக்கிற இது. ஏன் 4 யானை தான் வச்சிருந்தாரா? நேட்டிவ் எலிஃபென்ட் ஸ்டேபிள் போட்டுக்குது. யானை கட்டி மண்டபம். இது யானை கட்டி வச்சிருந்த மண்டபம். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். அது ஓகேப்பா, அதுவும் யானை கட்டி தான் போகுது. இந்த மண்டபமும் அந்த மண்டபமும் யானை கட்டி மண்டபம். 6 7 8 9 யானை வச்சிருக்காரு. எத்தனை யானை வச்சிருந்தாருன்னு பார்க்குவோம். இதில் வந்து ஒரு 4 யானை 1 2 3 4 8 யானை. அந்த சைட்லேருந்து வழி இருக்கிறதுனால இதில் வந்து மொத்தம் 8 யானைகள் வந்து இருந்திருக்கும். இல்லைப்பா இங்கே இப்படி 1 2 3 4 5 6 7 8. அதுக்கப்புறம் இங்கேருந்து பாருங்க அங்கே ஒரு கோயில் ஒன்று தெரியுது உங்களுக்கு. கோயில் கோபுரம் தெரியுது. என்ன கோயில் தெரியல. இங்க ஒரு யானை கட்டி மண்டபம். பரணிக்கு வந்து யானையை பார்க்கணுமா? இப்போ நான் எங்க போய் அந்த யானையை காட்டுறது? யானையா உன்னை வச்சு சாப்பாடு போறதே பெருசு. ஓ இந்த புல்லு தான் யானை சாப்பிட்டுச்சா? இதெல்லாம் வந்து அம்பு செடி. அம்பு செடி அம்பு பாருங்கப்பா. அம்பு விடலாம். அம்பு செடியில் அம்பு விடலாமா? இங்க பாருங்க. இப்போ பாருங்க இது வந்து ஒரு அம்பு செடி. இந்த அம்பு செடியிலேருந்து இப்போ அம்பு விட்டு கட்டுறாரு பாருங்க. குத்தும் போல இருக்கு அந்த அம்பு செடி. சேரா எச்சி தொட்டு விடணுமா? பரணி எச்சி தொட்டு. ஐயோ அப்பா செடியில் அம்பு விட்டான். முதுகில் போய் அம்பு விடலாமா? நம்மளாம் புறமுதுக்கு காட்டு ஓடுறவங்களா நம்ம பரம்பரை? நெஞ்சுக்கு நேராக தாண்டா அம்பு விடணும். ஏன் மேலே விட்றாதீங்க. இங்கே வந்து அம்பு விளையாட்டு விளையாடுறாங்க எல்லாரும். இங்கே பாருங்க அந்த செடியிலேருந்து எப்படி அதை இப்போ சேராவுக்கு வந்து அம்பு விட போறாரு அவங்க அப்பா சேரா மேலே. அதை கீழே போடலைன்னா அவன் மேலே அம்பு விடலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. உன் மேலே அம்பு விடலாமா வேணாமா? விட்டுட்டாரு. இங்கே பாருங்க இங்கே ஒரு ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது மேலே ஏறி இறங்குவாங்க கொஞ்சம் பேர். ஆனால் இதை பாதுகாக்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா மக்கள் வந்து இதுக்குள்ளார விட்டுடுறாங்க. விட்டுட்டதுக்கப்புறம் இவங்க எங்கே போவாங்க எப்படி வருவாங்க எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. இந்த டைமிங் மட்டும் கொடுத்துட்றாங்க ஒரு 4:30க்குள்ளார வரணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஜனங்க கிடைக்கிற சந்து வந்து எல்லாத்துலேயும் ஏறுறாங்க போகிறாங்க வராங்க. இவங்க எல்லாரையும் கலெக்ட் பண்ணி வெளியில் அனுப்புறது இவங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். என் மேலே அம்பு விடுறானுங்க. இங்கே பாருங்க சேரா வந்து பேட் பாய் ஆகிட்டான். அம்மா மேலேயே அம்பு விடுறான். பட்டு பட்டு விழுந்துட்டு பாரு. இங்கே பாருங்க நீங்கள்
நம்ம வந்து அம்பு விளையாட்டு பார்க்குறோம் இப்போ. யார் விடுற அம்பு கரெக்டாக போய் குத்துதுன்னு பார்க்குவோம். சேரா மேலே அம்பு குத்திருச்சு. அப்பா மேலே அம்பு விட்டியா? அப்பா முதுகுலையே அவன் வந்து அம்பு விடுறான். பெருசானா என்ன பண்ணுவான்னு தெரில. சின்ன வயசுல முதுகுல அம்பு விடுறான். டேய் சேரா பரணி அம்புல முதுகுல விட. என் மேல ஒரு அம்பு விட்டுட்டான். இங்க பாருங்க என் மேல விட்ட அம்பு இதுதான். ஓ இந்த கட்டடம் பாருங்க, இந்த மண்டபம் அப்படியே இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு. அதனால உள்ள நிக்கிறது நமக்கு சேஃப்டி கிடையாது. அதனால நம்ம எல்லாரும் வெளியே போயிடலாம். நம்ம அம்பு விட்டு விளையாடுறதுக்கு நான் ஒரு அம்பு எடுத்துக்கிறேன். அம்பு செடி. அம்மா எனக்கு அம்பு செடி. எனக்கு அம்பு செடி தான் இருக்குது. குத்திடுச்சு அம்பு. பட்டாம்பூச்சி 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 பட்டாம்பூச்சி. அதுல இருந்து துணி உருவாகுதா? கதை விடுறியா? பாருங்க இவ்வளவு கோயிலுக்கு போலாம். அப்பா அம்பு செடி. நம்ம கோட்டைக்கு மேல நம்ம மேல போக போறோம் ராஜா. அது வேற ஒரு லைவ்ல பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் டே வரலாமா? நெக்ஸ்ட் டேவா? ஆமா வெளியில போக சொல்லிடுவாங்க. நம்ம 4:30க்குலாம் இங்க இருந்து கிளம்பிடணும். அதனால நம்ம இப்போ கிளம்பிடுவோம். அப்பா நான் உங்க மேல ஒரு அம்பு விட்டுருக்கேன்ப்பா. ஐயோ இவனுங்க நிறைய அம்பு விடுறானுங்க. என் முதுகுல ஒரு அம்பு விட்டுருக்கான் போல. இப்போ இதை சேர மேல விடுவோம் நம்ம. இங்க பாரு என் முதுகுல நீ சேர பரணி மேல விடு அம்பு. வாணி எனக்காக விட்டு கூடியாண்டா. அடா ஐயா முதுகுல அடிச்சு. வலிக்குதுடா. வலிக்காதுமா? வலிக்கு எனக்கு பயங்கரமா. ஆமா. இப்போ நம்ம யானைக்கட்டி மண்டபம் பார்த்துட்டு அடுத்தது வேணுகோபால் சுவாமி கோயிலுக்கு நம்ம போகிறோம். இதுவும் இங்கேயே போட்டிருக்காங்க, வேணுகோபால சுவாமி கோயில்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கு போகிறோம். சேராவும் பரணி பயங்கர குஷி ஆயிட்டாங்க. நோ பரணி நோ. அந்த அம்பு செடி வச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க. ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் அனுப்புறதுக்கு. போங்க போங்க. இங்கே என்ன கோயில் போட்டிருக்காங்க பாருங்க, வேணுகோபால சுவாமி கோயில் செல்லும் வழி. இப்போ அவர் விசில் அடித்து வெளியில் அனுப்பிச்சாதான் அடுத்தது நம்ம 4:35க்குள்ளார எல்லாரும் வெளியில் போவாங்கன்றதுக்காக பண்ணுறாங்க. இந்த செஞ்சிக்கோட்டையில் நம்ம இப்போ போயிட்டுருக்கிற இடம் வந்து வேணுகோபால சுவாமி கோயில். அப்படிலாம் போட மாட்டோம். இவனுங்களுக்கு பார்க்கு போகணுன்றதுக்காக நம்ம பார்க்குக்கு போய் ஒரு லைவ் போடுவோம்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ எந்த இடத்துக்கு போகிறோன்னா வேணுகோபால சுவாமி திருக்கோயிலுக்கு போகிறோம். உள்ள சாமி இருக்கா என்னதுன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு வேலை இருந்துச்சான்னு தெரியல. அதனால நாங்கள் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உள்ள என்ன இருக்குது. வெறும் இந்த இப்போ நம்ம யானைக்கட்டி மண்டபம்லாம் பார்த்தப்போ வெறும் வெளியில் போகிறதுக்கு வழியா, இப்படி வெளியில் போகிறது ஒரு கேட் இருக்குது பாருங்கள். இந்த கதவு தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. இதில் ஒரு பெரிய கதவு இருக்குது. இது வந்து வெளியில் போகிறதுக்கான வழியா என்னன்னு தெரியல. இதை முடிச்சுட்டு நாங்கள் இப்போது அந்த கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு பார்க்குக்கு போயிட்டு ஒரு லைவ் போட்டால் நல்லா இருக்கும். அப்படியே நம்ம வந்து நெக்ஸ்ட் அம்மா ராஜராணிலாம் இங்கே தானே பாடி எடுப்பாங்களே. இங்கே பாட்டு பாடுவாங்க, சாமிக்காக பாட்டு பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாட்டு பாடக்கூடிய இடம். பஜனை. நோ நோ நோ. இங்கே பாருங்க, இந்த சிலைகள் எல்லாமே எப்படி உடஞ்சி போன மாதிரி இருக்குது. இது வந்து கோயில் போட்டிருக்கு. இதுதான் சாமி கோயிலாக இருந்துச்சா? பஜனை மடமும் போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் இந்த காரெல்லாம் உடஞ்சி விழுந்துட்டு இருக்கு. இது மூடி தான் இருந்திருக்கு. இது மேலே இருந்ததெல்லாம் உடஞ்சி விழுந்தனால இந்த இடம் பூரா அப்படியே வெட்ட வெளியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மண்டபம்லாம் பாருங்கள். இந்த சைடில் இங்கே எங்கே கர்ப்பகிரகம் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரியல.
ஆனால் அங்கே கோயில் அங்கே போர்டில் வந்து எப்படி கண்டுபிடிச்சிங்க? இதுக்குள்ளார போனீங்க என்ன குள்ளார போனால் இங்கே ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு கட்டடம் மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியுது உங்களுக்கு, அது ஜன்னல் மாதிரி தெரியுதா? இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி தான் இருந்திருக்கு, ஆனால் இதெல்லாம் உடஞ்சதுனால நமக்கு வானம் தெரியுது. தெரியுதா? இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் விசில் அடிச்சிட்டாங்க, வாங்க வெளியே போகலான்னு கூப்பிட்றாங்க. அதுக்காக நாங்கள் எல்லோரும் இப்போ வெளியே கிளம்பிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் வேணுகோபால சுவாமி பஜனை மடத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம வெளியில் போகிறோம், செஞ்சிக்கோட்டையினுடைய வெளிப்பகுதியில். இப்போ இந்த செஞ்சிக்கோட்டையினுடைய ஃபுல் சுற்றுச்சுவர் பஜனை கூடம் இங்கே பேனர் இங்கே ஒரு போர்டில் போட்டிருக்காங்க. இது வந்து வேணுகோபால சுவாமி பஜனை கூடம்னு போட்டிருக்காங்க. இந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரியல, நீங்கள் நேரில் படிக்க முடியுது. இது அந்த சில்வர் பிளேட்டில் இருக்கிறதுனால நமக்கு ஒழுங்காக தெரியல. அவ்வளோதான். அவங்க இப்போ எங்களை வெளியில் அனுப்ப ஆரம்பித்தாதான் ஒரு 5:30க்குள்ளார இந்த இடத்த க்ளோஸ் பண்ண முடியும். இவ்வளோ தான் நாங்கள் செஞ்சிக்கோட்டை பார்த்தது. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் செஞ்சிக்கோட்டை மேலே போயிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ சேராபரணியோடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இதோட நம்ம லைவை வந்து முடிச்சுக்கலாம். சேராவும் பரணி இப்போ பாருங்கள், பரணி பூவை பறிச்சிட்டாலுமே உடனே எனக்கு லவ் ப்ரப்போஸ் கொடுக்குற மாதிரியே கொடுப்பான். இப்போ பார்த்துட்டே இருங்க எப்படி கொடுக்குறான்னு மட்டும் பாருங்கள். எப்படி கொடுப்பட்ட அங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் கொடுப்பான். தேங்க்யூ. ஆமாம், அது மொட்டு, இது பூவு. பறிக்கக்கூடாது சேரமா, அந்த மாதிரி பறிக்கக்கூடாது. இந்த மாதிரி இல்லை, இது இந்த மாதிரியே வர வச்சு காட்டுட்டா, இது என்ன மாதிரியே வர வச்சு காட்டுட்டா. சரி, எப்படி இருந்துச்சு செஞ்சிக்கோட்டை பார்க்க வந்தது? உங்களுடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் அவங்களெல்லாம் வந்து பார்க்க சொல்வீங்களா இந்த இடத்த? இந்த இடம் நீங்களும் வந்து பாருங்க. எப்படி இருக்குது இந்த இடம்? ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். நீங்கள் வந்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. பாய் காய்ஸ். பாய்.